அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வழியா இருக்க ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டேட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து நம்ம ஜான்சினா, இத்ரிஸ் அல்ஃபா, பிரியங்கா சோப்ரா இவங்க 3 பேர் தான் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துல வந்துட்டு நம்ம யுஎஸ் பிரசிடென்ட்டுக்கும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கும் ஆகவே ஆகாது. ஜான்சினா தான் பிரசிடென்ட், இத்ரிஸ் தான் பிரைம் மினிஸ்டர் வருவாப்புல. இவங்களுக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடை தீர்த்து வைக்கிறதுக்காக ஃபிளைட்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இவங்க 2 பேர்த்த பேச வர்றாங்க. அப்போ அங்க நடக்கிற தாக்குதல்ல இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க அங்கிருந்து தப்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்படி இந்த நாட்டுக்கு வந்து இந்த அரசியல்ல உள்ள பல குளறுபடிகளை சதி பண்ணாங்க, வில்லே எதுக்காக இவங்களை வந்து டார்கெட் பண்ணா, இதெல்லாம் சொல்லக்கூடியதான் இந்த படத்தோட கதை. படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல நம்ம ஜான்சினாவோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் அவர் பண்றது எல்லாமே கிரிஞ்சுத்தனமா இருக்கிறப்பதான் அவர் ரைட்டிங்கே எழுதியிருக்காங்க போல. ஆனா அது ஒரு இடத்துல சில இடத்துல பாக்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. இந்த படத்துல இடையில அங்கங்க கொஞ்சம் லேக்னஸ் இருந்தாலுமே இந்த படம் வந்து நம்ம அரசியல் சார்ந்து வரும்னு நினைச்சோம். ஆனா கடைசியில இது வந்து ஒரு ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ற மாதிரியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தெறிக்க விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டன் சீன்ஸ் எடுத்த விதம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதுலயும் நம்ம ஜான்சினா வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட் ஒன்று வரும். இவங்க 2 பேரும் ஒரு கார் ஹெல்ப் கேட்க போகும்போது அந்த ஃபைட் நல்லா காமெடியாவே எடுத்திருந்தாங்க. பிரியங்கா சோப்ராக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்ல மட்டும் தான் காமிச்சு, அதோட இறந்து போறாப்புல காமிச்சிட்டு இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் அவங்க அதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்துறதுக்காக மிஷினுக்குள்ள வருவாங்க. அதனால வந்தாலும் அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லா கேரி பண்ண விதம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க பெஸ்ட். ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு ஓகேவான படம் தான். கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் இதுல எதுவும் கிடையாது. ஒரே ஒரு லிப் லாஸ்டிங் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க.